22.5 இன்ச்சஸில் மிச்சலினோடைய டியூப்லெஸ் ரேடியல் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஏர் சஸ்பென்ஷனோடையும் ஏர் பிரேக்ஸோடையும் தரமாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோடைய சைட் வியூவில் ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு அந்த ஒரு ஒயிட் ஸ்ட்ரைப்ஸ் ஒன்று அழகாக கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட் வியூவில். அண்ட் ஆஸ் யூசுவல் நான் சொன்ன மாதிரி மேலே டோன் பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக்லேயும் கீழே வந்து அந்த டியூவல் ஷேட் கலர் டோன்லேயும் வருது. ஸோ ஏர் ப்ளூக்கான கேப் இங்கே இருக்குது. அண்ட் 110 PSIயில் மிச்சலின் டயர்ஸ். இது டோட்டலாக வெஹிக்கிளுக்கு 10 டயர்ஸ் வருது. கம்ப்ளீட்டாக வெஹிக்கிளோட டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஏரோடைனமிக் ஃப்ளோக்கு வந்து செம்மையாக கொடுத்துருக்காங்க. வென்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே இருக்குது, நமக்கு இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிசைனில் வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் பிரேக் லைட்ஸை மட்டும் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் அண்டு ரியர் லைட்டை வந்து நமக்கு ஹாலோஜன்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்ளீட்டாக அந்த ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர்ஸ் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்டாங்க. எஸ், இந்த வெஹிக்கிளுடைய மாடல் வோல்வோ அப்படின்ற பேட்ஜும் 9600 அப்படின்ற மாடல் நம்பரையும் ரியரில் நமக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ சென்டரில் வோல்வோடைய லோகோ அண்டு அரசு விரைவு பேருந்து அப்படின்ற ஒரு டீக்கர், மேலே SCTC. ஆக்சுவலி நம்பர் பிளேட் இங்கே வந்துடும். ஸோ இன்னும் வரல, இன்னும் 12 வண்டி வர வேண்டி இருக்குது. ஸோ அதனால் வெஹிக்கிள் எல்லாமே வந்து இப்போதைக்கு சென்னையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ரியரோடைய பூட் ஸ்பேஸ் கேபினுமே வந்து நல்ல ஒரு வைடான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 51 பேசஞ்சர் வந்து இந்த வெஹிக்கிளில் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ அவங்க அத்தனை பேருக்குமே ஏற்ற மாதிரி ஒரு லக்கேஜ் ஸ்பேஸ் தான் சைட்லேயுமே இருக்குது, நமக்கு ரியரில் பூட் ஸ்பேஸுமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் ஆன் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு சைடில் இருக்கக்கூடிய லைட்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ LED லைட்ஸாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலேயுமே உங்களுக்கு 2 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்லையுமே நமக்கு அந்த நேம் போர்டு கொடுத்துருக்காங்க, எந்த ஒரு போர்டுன்னு சொல்லிட்டு LEDயில். ஃப்ரண்ட்லையுமே மேலே நமக்கு ஒரு சின்னதாக 2 LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நேம் போர்டு இருக்குது. அண்ட் மெயினாக இங்கே பாருங்கள் கேமரா கொடுத்துருக்காங்க உள்ள. அதாவது எக்ஸ்டீரியரை பார்த்த மாதிரி 2 கேமரா இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்கும், இன்னொன்று வந்து ரியர் வியூ பார்க்குற மாதிரி. அண்ட் இன்டீரியரில் ஒரு 2 கேமரா இருக்குது. அதாவது டோரை பார்த்த மாதிரி ஒன்றும், இன்னொன்று பேசஞ்சர்ஸை சர்வை பண்ணுற மாதிரி ஒரு சர்வேலன்ஸ் கேமரா மாதிரியும். ஸோ அல்டிமேட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இப்போ இன்டீரியர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நாம் டிரைவருடைய சீட்டுக்கிட்ட வந்திருக்கோம். ஸோ இந்த பக்கம் டிரைவருடைய சீட்டு கம்ப்ளீட்டாக ஏர் சஸ்பென்ஷனில் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், டவுன் பண்ணுறாரு, அகைன் அப்படியே வந்து ரைஸ் பண்ணுறாரு. ஈஸியாக சிங்கிள் டச்சில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ஜஸ்டபிளுக்கு இங்கே ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் ஏர் சஸ்பென்ஸ் அப் அண்ட் டவுனுக்கான சுவிட்ச். இந்த இடத்துல ஆட்டோ எக்ஸிட்கான ஒரு சுவிட்சஸுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரிங்லையுமே நமக்கு டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் 2 ஆப்ஷனுமே ரொம்ப ஈஸியாக வருது. ஹைட்ராலிக் ஸ்டீரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது இன்னுமே ஓட்டும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக அல்டிமேட்டாகவே இருக்குது.